Hello friends, this is Pranav from GV Computers. நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபுல்லா பீசிபிள் வீடியோஸாவே தாங்க வந்துட்டு இருக்கோம். ஆமாங்க. அதுவும் எடிட்டருக்கு, ஆர்கிடெக்ட்டுக்கு, கேமிங்க்கு அப்படின்னு சொல்லி டோட்டலா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போட்டுட்டு இருப்போம். இன்னைக்கும் கேமர்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க. ஆனா கேமிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் பத்தியான வீடியோ, பீசிபிள் வீடியோ இல்ல. திரிலங்க திரி. சோ என்ன கேஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேம் பேட்ஸ் தாங்க. நம்ம வந்து இப்போ சம்மர்ல இருக்கோம். ஏன் நண்பா வெயில் கொளுத்துது இல்ல? செம்ம வெயிலா இருக்கு, வெளில போக முடியல. சடனா பார்த்தா ஃபுல்லா மழை வருது, அப்பயும் நம்ம வெளில போக முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட முடியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ வெளியில எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்மளுக்கு இருக்கிற சூப்பரான ஆப்ஷன் வந்து வீட்டில் உட்காந்து கேம்ஸ் விளையாடுறது தாங்க. ஸோ அப்படி நார்மலாக கேம் விளையாடாம கேம் பேரோட விளையாண்டோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேம் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 975 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2500 rupees வரைக்கும் இருக்கிற ஒரு கேம் பேட்ச் ரேஞ்ச் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் 2 ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட 2 இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ப்ராடக்ட்ஸுங்க. நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னென்ன கேம் பேட்ச் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்மிக் பைட்டோட இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற கேம் பேட் தாங்க. இது வந்து ஒரு வயர்டு கேம் பேட். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 975 rupees வருது. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். பசங்களுக்கு கை சில்பாய். ஸோ கேம் பேட் பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. ஸோ க்ரீன் எலமெண்ட்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வயர்டு கேம் பேட். இதுலேயே வந்து கேபிள் ஃபிக்ஸ்டாக வந்துடுது. அண்ட் நம்ம யூஎஸ்பி யூஸ் பண்ணி நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு ஓடிஜி கனெக்டர் கொடுத்துட்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு. ஸோ இது வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சியில் போட்டு நம்ம யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம மொபைலில் ஈஸியாக விளையாண்டுக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இது அவ்வளோதான், பேசிக்கான செட்டப் தான். அண்ட் பாக்ஸில் இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிடி கொடுத்துருக்காங்க. இந்த சிடி வந்து நம்மளுக்கு இப்போ யூஸில் எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளேவாக தான் இருக்குது, எந்த பயனும் இல்லை. ஸோ ஒரு சில சிஸ்டம்ஸில் ஏதாவது யூஸ் ஆகலை அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கேம் பேடை நம்ம இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண உடனே வந்து லைட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நார்மலாக இருக்கிற ஒரு கேம் பேடில் எல்லாமே ஸ்டிக்கர்ஸில் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த XY AB எல்லாமே ஸ்டிக்கர்ஸில் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு 2 years 3 years யூஸ் பண்ணும்போது எல்லாமே பீல் ஆஃப் ஆகி வந்துடும். புதுசாக விளாட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே எல்இடி லைட்டில் கொடுத்தனால இது எதுவுமே பீல் ஆஃப் ஆகாது. ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. You look very beautiful. Very nice. ஸோ இது வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் இன்னொன்று வந்து இது எக்ஸ்பாக்ஸோட ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. டயகனலாக இருக்குது ட்ரிகர்ஸ் ரெண்டுமே. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. ஸோ ஒரு 1000 rupeesக்குள்ளே வந்து இந்த கேம் பேட் சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வைப்ரேஷன் எஃபெக்ட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று டர்போ அப்படிங்கிற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா கேம் பேட்ஸும் டர்போ மோடு வந்துடுது. என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ஷூட்டிங் கேம் விளாட்றோம், நம்ம வந்து அழுத்தினா ஷூட் ஆகும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் ஷூட்டிங்க்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து டர்போ ப்ரெஸ் பண்ணோம்னா கண்டினியூஸாக ஷூட் ஆகும். நம்ம ரெகுலராக பட்டன்ஸ் அழுத்த தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எல்லா கேம் பேட்லையும் வந்துருது. இந்த மாதிரி ஒரு பேசிக் கேம் பேட்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ செகண்ட் கேம் பேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னடா அங்கேயே நின்னுட்ட. ஸோ நம்ம இப்போ பார்த்த கேம் பேட் வந்து நம்ம பிசி, லேப்டாப் அண்ட் மொபைல் அண்ட் டிவி கூட கனெக்ட் பண்ணலாங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் பேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட GP110R அப்படிங்கிறது தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அதில் கனெக்ட் பண்ணுற டிவைஸ் எல்லாமே இதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக PS3லையும் விளாட்லாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஓடிஜி கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடி பார்த்த மாடலில் வந்து ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே யூஸ் ஆகும் நம்மளுக்கு மொபைலில் விளையாடுறதுக்காக. அண்ட் இது வந்து நம்மளுக்கு வயர்டாக யூஸ் பண்ணுறதுக்கான கேபிள். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க கேம் பேட். இது வந்து ஒரு நேக்கட் கேம் பேட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியுது. இட்ஸ் ஆல் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மேலே போட்டிருக்காங்க. அவனை கட்டி அறக்கட்டா ஐயா. அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து USB-C ஒயர் தாங்க. நம்ம நார்மலாக இந்த கேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம சார்ஜர் ஒயர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எந்த ஒயராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம்.
சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கனெக்ட் பண்ண உடனே ஒரு வைப்ரேஷன் எஃபெக்ட் வந்துச்சு, அதாவது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதில் வந்து ஒரு லைட்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க, எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது கலர் மாறிக்கிட்டே இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது லுக் வைஸ் பார்த்தோம்னா. அண்ட் இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பாக்ஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு அட்வான்டேஜுங்க டிஸ்அட்வான்டேஜுங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் அழிய வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ஒரு 2 years. பட் ஓவராலாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க லுக்கு. ஸோ ஒரு கேம் விளாட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு சூப்பராகவே வரும். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? ஸோ இதுக்கும் இந்த காஸ்மோ பைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிகர்ஸ்லாம் வந்து அதில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஹேண்ட்லிங்லேயே நம்மளுக்கு தெரியுதுங்க. கம்பேர் பண்ணி பேசி எது கம்பேர் பண்றீங்க? ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது இதுதாங்க சூப்பராக இருக்குது, இதுக்கு அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர், அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே. இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கேம் பேடில் நம்மளுக்கு வைப்ரேஷன் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம விளையாடும் போது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து கொடுக்குற கேபிள் வந்து சி டைப் கேபிள் தாங்க. ஸோ நம்ம இந்த கேபிளை தொலைச்சாலும் வேறு எந்த கேபிள் வேணாலும் போட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பயம் நம்மளுக்கு தேவையில்லை. இது ஒரு அட்வான்டேஜ் இதில். என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாமல் இருக்க. ஸோ இந்த கேம் பேடோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1250 rupees வருதுங்க. நம்ம முன்னாடி பார்த்த காஸ்மிக் பைட் வந்து 975 rupees தான். இதுக்கான டிஃப்ரென்சஸ் நீங்கள் நம்மளே பார்த்துட்டோம். ஏன்னா இது வந்து எல்இடி லைட்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வயரிங் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. அண்ட் இன்னொரு மெயின் ஃபீச்சர் வந்து PS3க்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? யூஸ் பண்ணுங்க, யூஸ். இது வரைக்கும் நம்ம வந்து வயர்ட் கேம் பேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளுக்கு வயர்லாம் செட் ஆகாதுங்க, வயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேம் பேட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு பிடிச்சிட்டாரு. காஸ்மிக் பைட்டோட நெபுலா அப்படிங்கிற மாடல் தாங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். அண்ட் இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம். மலை நல்லா இருக்கே மலை. ஸோ வயர்டில் கொடுத்த மாதிரியே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நிறைய இருக்குங்க. இது வந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து நம்மளுக்கு வந்து வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற ரிசீவர். இந்த கேம் பேடை நம்ம இந்த ரிசீவர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் வயர்லெஸ்ஸாக. அண்ட் மொபைலுக்கு யூஸ் பண்ணோம்னா ஓடிஜி போட்டு இந்த வயர்லெஸ் ரிசீவர் இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். வர மாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. ஸோ இப்படி வந்து நம்ம மொபைலுக்கு வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பேக் சைடில் ஸ்விட்ச் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு லைட்டிங்ஸ் வந்துடுது. அண்ட் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் என்ன பார்த்தோமோ சேம் டிசைன், எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ், இது வந்து வயர்லெஸ். இது வந்து நம்ம 2 hours சார்ஜ் பண்ணாலே 8 hours பேக்கப் நம்மளுக்கு வருதுங்க. கேம் சூப்பராக விளாடலாம். இதில் வந்து 600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் சேம்ங்க. இன்டர்ஸ்டெல்லாரில் என்ன இருந்துச்சோ எல்லாமே சேம் தாங்க. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதில் நம்மளுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூ கேமோ, ரெட் கேமோ அண்ட் கிரே கேமோ அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதோட வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 meters. அவங்க கொடுத்துருக்கிறது 8 metersங்க. ஒரு 5 meters வரைக்கும் நல்லா எடுக்கும். 5 metersனால் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 20 feet. ஸோ 20 feet வரைக்கும் சூப்பராக எடுக்குங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1470 rupees பிளாக் வருது. அண்ட் கலர்ஸ் எல்லாம் போனோம்னா ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா, 1570, 1550 அந்த ரேஞ்சில் வருதுங்க. மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். என்னது? மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேம் பேட் வந்து நம்ம பிசி, மொபைல், லேப்டாப் அண்ட் டிவிக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம PS4 PS3 கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் பிசியில் மட்டும் விளையாட மாட்டேங்க. நான் PS4, எக்ஸ்பாக்ஸ், மொபைல், பிசி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே விளாடணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கேம் பேட் தான் வேணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கான கேம் பேட் ஒன்று இருக்குங்க. அதான் ஆன்டி ஸ்போர்ட்ஸோட GP310R. இதில் வந்து நம்ம எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்குது. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்க GP110R, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு கேம் பேட். அதே மாதிரி தான் சேம் லுக். இதில் வந்து வயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உள்ள சேமுங்க. இதில் வந்து அந்த வயர்லெஸ் ரிசீவர் இது கனெக்ட் பண்ணால் தான் நம்ம எதுலனாலும் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி விளாட முடியும். ஓடிஜி கேபிளாக கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் பைட்டில் எல்லாமே ஓடிஜி அடாப்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கான சார்ஜிங் கேபிள் இதில் வந்துடுதுங்க. என்ன தெரிகிறது? ஸோ இதை நம்ம ஆன் பண்ணோம்னா 110Rல எப்படி இருந்துச்சோ சேம் லைட்டிங் எஃபெக்ட் தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வயர்டு, இது வயர்லெஸ், அவ்வளோதாங்க. மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம். ஒண்ணு இல்லையா? அதேதான். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக விளையாட போகிறதுனா பார்த்தோம்னா PS4 அண்ட் எக்ஸ்பாக்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்ஸ் வந்து என்னென்ன லைட்ஸ் வந்து எந்தெந்த டிவைஸ் கனெக்டிவிட்டிக்குன்னு சொல்லி நம்ம மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கேள்வியெல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை இப்போ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணனால
உங்களுக்கு 3 லைட் தெரியுது. ஸோ இதுவே வந்து PS3க்கு 2 லைட் தெரியுது அண்ட் எக்ஸ்பாக்ஸ்க்கு 1 லைட் தெரியுது. ஸோ எந்த இடத்துல லைட் தெரியும்னு சொல்லி டோட்டலாக மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது அந்த மோட் சேஞ்ச் ஆகிக்குது, அப்படி இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2100 ருபீஸ் வருதுங்க. காஸ்மிக் பைட் வந்து நம்மளுக்கு 1475 தான் வந்துச்சு. அதான் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து PS4க்கு விளாண்டுக்கலாம் அண்ட் எக்ஸ்பாக்ஸ்க்கு விளாண்டுக்கலாம். தட் இஸ் ஒன்லி ஃபார் PC. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக் தருது. இது வந்து நம்மளுக்கு LED லைட்ஸோட பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 2 ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. Inta video itoda mudinjitu. Enter 2 products and giveaway WinRare Ratharinjika Part 2 Vaparunga. Aprom Oruvisium. I'm Batman. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 2 ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.